ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், this is தேவிகா வரும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகான ஒரு கீ செயின் பார்க்க போகிறோம். சன்ஃப்ளவர் கீ செயின் தான். இந்த கீ செயின் பண்ணுறதுக்கு இந்த 3 கலர் தேவைப்படும். ப்ரௌன், எல்லோ அண்ட் க்ரீன். அதுக்கப்புறம் கீ செயின் மாட்டுறதுக்கு நம்மளுக்கு ரிங்கு, ஸ்டிச் மார்க்கர், ஹூக் சைஸ் வந்து நான் 3 mm எடுத்துருக்கிறேன். சிசர், கொஞ்சமாக ஃபைபர் ஃபில்லிங். ஸோ யான் வந்து நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது 6 ப்ளே யான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சைஸை பொறுத்து ஃப்ளாரோட சைஸும் டிஃபர் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ பேக் சைடில் இந்த த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறதுல கண்டினியூஸாக அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதே ஸ்டிச்சில் இன்னும் ஒன்று. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஸோ இதே போல் 6 ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. 1, அதுலேயே இன்னொன்று. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை எப்பொழுதும் போல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2, அதுக்கு அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 2. ஸோ தேர்ட் ரவுண்டும் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபோர்த் ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம 1 2 1 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு செட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டிச்சில் 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1. இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். 1 2, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபோர்த் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இதே போல் நம்ம ப்ரௌன் கலரில் 2 பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். டோட்டலாக 2 பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம அடுத்த கலர் அட்டாச் பண்ணி சன்ஃப்ளவர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துலேயும் ராங் சைடு வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி ஒன்று போல் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ரைட் சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், வெளிப்பக்கம் இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே சேர்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரெண்டு பார்ட்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் த்ரெட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செயின் 2 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். அடுத்து அதே ஸ்டிச்சில் ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷே. ஸோ அதுக்கு 2 டைம்ஸ் ஹூக்கில் வந்து யான் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். இதுதான் வந்து ட்ரிப்பிள் க்ரோஷே. ஸோ ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷே முடிஞ்சதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின், அதாவது ஹூக்லேருந்து செகண்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அகெயின் ட்ரிப்பிள் க்ரோஷே பண்ண போகிறோம் அதே ஸ்டிச்சில். ஸோ ஹூக்கில் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். திருப்பி அகெயின் அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து 2 செயின் போட்டுக்கோங்க. செயின் 2 நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ எல்லாமே இந்த 2 ப்ரௌன் பார்ட்டையும் சேர்த்து வச்சு தான் பண்ணணும். எல்லா ஸ்டிச்சுமே ஸ்லிப் ஸ்டிச்சுமே அப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஒரு பெட்டல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நம்ம இன்னும் 11 பெட்டல்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு செயின் 2 போட்டுக்கோங்க. 2 செயின், அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷே. செயின் 2, 2 செயின், ஃபஸ்ட்டு செயின்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில் பண்ணணும். அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே. அப்புறம் 2 செயின், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம 2 பெட்டல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ டோட்டலாக நான் 11 பண்ணிட்டேன், 11 பெட்டல் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் பெட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஃபைபர் ஃபில்லிங் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து தேவையான அளவு ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் பெட்டலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ செயின் 2 ஆல்ரெடி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிப்பிள், ரெண்டு செயின், ஃபஸ்ட்டு செயின்குள்ளே வந்து ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் ட்ரிப்பிள் க்ரோஷே, அடுத்து ஒரு டபுள், ரெண்டு செயின், ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு லீஃப் வேண்டாம் அப்படின்னா, சன்ஃப்ளவர் மட்டும் போதும் அப்படின்னா இதோட நீங்கள் கீரிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு க்ரீன் கலர் யான் எடுத்துக்கோங்க. அதில் 8 செயின் போட்டுக்கோங்க.
ஸ்லிப் நாட் போட்டுட்டு 8 செயின். இப்போ ஹூக்கில் இருந்து 2வது செயின் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து 2 செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, 1, அதுக்கு அடுத்த செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷே, ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள், அதாவது இன்க்ரீஸ். இப்போ லாஸ்ட்டாக இருக்க செயினில் 4 டபுள் க்ரோஷே, 1, 2, 3, 4. ஸோ 4 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு செயின்ஸோட ஒரு பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே ஆப்போசிட்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்க செயின் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, ஒரே செயின் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து டபுள் க்ரோஷே, ஒரே ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த செயினில் போய் இன்னொரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஆஃப் டபுள், அதுக்கு அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷே, இப்போ லாஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம ஃப்ளவர் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெறும் சன்ஃப்ளவர் மட்டும் வேணும்னா நீங்கள் அதை மட்டும் கீரிங்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லீவ்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த த்ரெட்டு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் கீரிங்கும் லீவ்ஸும் அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா இது கிஃப்ட் பண்ணலாம், இல்லைனா வெறும் சன்ஃப்ளவர் மட்டும் பண்ணிவிட்டு ஹெட் பேண்டில் ட்ரெஸ்லலாம் பேபி ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறோம்ல அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட ஹெட் பேண்ட்லையும் இதை அட்டாச் பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.